ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பைடி வேர்ல்ட். நான் உங்கள் கிஷோர் கண்ணன். நான் என்னோட காஷி இன்ஃபோடெக் செஷனில் பார்த்த எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஹேக்கிங் கோர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் நம்மளோட வீடியோ கண்டென்ட்டில். ஸோ இந்த ஹேக்கிங் கோர்ஸ் நான் எங்கேருந்து படித்தேன்னு பார்த்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக்கில். ஸோ அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா kashiinfotech.com/hacking course அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். ஸோ அதில் உங்களுக்கான ஹேக்கிங் கோர்ஸ் ரிலேட்டடான என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க, ஸோ அதில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் இதில் வந்து கற்றுக்கலாம், ஸோ எதில் எல்லாத்தையும் டாப் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும், ஸோ எந்தெந்த வெப்சைட்ஸில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்ன ட்ரைனிங்கில் கற்றுக்க போகிறீங்க, எப்படியெல்லாம் உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ண போகிறீங்க, ஸோ எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ், எத்தனை நாள் இந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எவ்வளோ மணி நேரம், அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுப்பாங்க, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு கோர்ஸ் கண்டென்ட்டில் கவர் ஆக போகுது அப்படின்றதும் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஸ்க்ரால் பண்ணி வரும்போது அப்ளை ஃபார் கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் இமெயில் ஐடி, வெப்சைட்டு, அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான மெயில் ஐடிலாம் கேட்கும். அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணீங்க உங்களோட ரெக்வெஸ்ட் அப்படின்னா அதுக்கு அவங்க பார்த்துட்டு ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. நானும் இப்படி தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது நான் என்னோட கோர்ஸ் கண்டென்ட்டில் படித்தது ஒவ்வொன்றா பார்க்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படிங்கிறத இது ஒரு மாலிஷியஸ் சாஃப்ட்வேர். இது நம்மளோட லெஜிமெண்ட் ப்ரோக்ராம்ஸான நம்ம ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபோல்டர்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல நம்மளோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிட்டு இது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா எல்லா இடத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது நடக்கிறது மூலயமா நம்மளோட சிஸ்டம் வந்து கரப்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் தெஃப்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை யாராச்சும் உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் இந்த வைரஸ் அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட இதில் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்டட் இமெயில்ஸ் வந்தால் தான் இதை நம்மளால் இதுவே பண்ண முடியும். ஏன்னா இந்த வைரஸஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நம்ம யூசர் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயில் வருது, அதில் ஏதாச்சும் ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது மூலியமாக கூட இந்த வைரஸஸை நம்மளால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களை அட்டாக் பண்ண வேண்டியவங்க. ஸோ அப்போது இந்த வைரஸஸ் வந்து நம்ம சேவ்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான இமெயில்ஸை நம்ம கிளிக் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாச்சும் டேட்டாஸ் ஏதாவது இருக்குது, இல்லை ஃபைல்ஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த டேட்டாஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஆன்டிவைரஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக கூட இதுலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி புதுசாக ஏதாச்சும் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா அது ட்ரஸ்டட் சோர்ஸஸ்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஒரு வாட்டி டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலியமாகவும் உங்களால் அதில் தப்பிக்க முடியும். அண்ட் ஆல்சோ உங்களோட சிஸ்டமை அப்டேட்டடாக வச்சுக்கிறது மூலியமாகவும் அதில் உங்களுக்கு அவங்க விண்டோஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் அதில் அதோட ஃபிக்ஸஸ் ஏதாச்சும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து இந்த வைரஸ்லேருந்து நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வைரஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ, பாய்.